ஜனனி என்னடி அங்க ஒரு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது? தெரியலடி, எனக்குமே பயமா தான் இருக்கு. வாங்க போய் பக்கத்துல போய் பாப்போம். அடக்கடவுளே, இந்த குட்டி நாய்க்கு அடிபட்டிருக்கு. அனு மது சீக்கிரமா போய் அதை தூக்குங்க. எனக்கு புக் இருக்கிறதுனால பக்கத்துல போக முடியல. வேமா போங்க. அச்சச்சோ, இந்த நாய்க்கு கால்ல பாரு ரத்தம் வருது, அடிபட்டிருக்க போல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? பாரு எப்படி கத்துதுன்னு. ஜூ 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 ஜூ, வா வா வா, ஓடி வா ஓடி வா, இங்க வா, அக்கா மடியில வந்து படுத்துக்கோ, வா வா. குட் பாய். ஜனனி ஜனனி, இங்க ஓடி வா. இந்த பாரு இப்படி விடாம கத்திக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? இங்க வா சீக்கிரம். ஐயோ பாவண்டி அனு, அது ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இங்க பக்கத்துல ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு பாரு, கொஞ்சம் கொடுத்து பாப்போம். சரிடி, நான் போய் எங்கேயாவது தண்ணி இருந்தா பார்த்து எடுத்துட்டு வரேன். தண்ணி எங்க இருக்குன்னு தெரியலையே. பக்கத்துல வீடு எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. சரி, நம்ம இந்த பக்கம் போய் பாப்போம். கண்டிப்பா தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க தண்ணி இருக்கு. பக்கத்துலயே ஏதோ மட்ட மாதிரி இருக்கு. இதுல தண்ணி எடுத்துட்டு போனா சரியா இருக்கும். இதுல எடுத்துட வேண்டியதான். நல்ல காலம், பக்கத்துலயே தண்ணி கிடைச்சிச்சு. நம்ம அப்பதான் இது ஃபுல்லா நிரப்பி இந்த நாய்க்கு எடுத்துட்டு போக முடியும். அச்சச்சோ, என் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. ஆனா பரவாயில்ல, ஒரு குட்டி நாயை காப்பாத்துறதுக்காக நம்ம நனைஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்துட்டியானு, தண்ணி கிடைச்சா பக்கத்துலயே? சரி, அந்த தண்ணியை சிந்தாம நாய் பக்கத்துல வை, அதை குடிக்க வை மது. ஜூ 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 ஜூ, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. தள்ளு மது, இந்த நாயை நான் தூக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க பின்னாடியே வாங்க. ஆனா எனக்கு தூக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது கால்ல வேற அடிபட்டு இருக்கு. அது எங்கேயாவது கடிச்சு வச்சிருச்சுனா? இல்ல, அது குட்டி நாய் தானே, அது ஒண்ணும் பண்ணாது. பார்த்து மெதுவா பத்திரமா தூக்கிட்டு வா. ஜூ ஜூ ஜூ, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் மருந்து போடலாம். பார்மது, அந்த தண்ணி குடிச்ச உடனே கொஞ்சம் அதோட வலி குறைஞ்சிருக்கும் போல இருக்கு. அதை அனுப்புறத நிறுத்தி இருக்கு பாரு. இங்கேயே உட்காரானு, நான் இந்த புக்ஸ் உள்ள வச்சுட்டு மருந்து எடுத்துட்டு வரேன். ஏண்டி என்ன நம்ம பாட்டு இந்த நாய் இங்க தூக்கிட்டு வந்துட்டு அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னே தெரியலையே. இங்க 2 மருந்து வச்சிருக்காங்களே. இந்த சின்ன மருந்து கண்ணு குத்துவாங்க தெரியும். இந்த பெரிய டப்பால இருக்கிற மருந்து தான் புண்ணுக்கு போடுவாங்க. அப்ப இத போட்டு பாப்போம். அந்த குட்டி நாய் பாவம் வலியில துடிக்குது. எப்படியாவது இந்த மருந்தை போட்டு சரியாயிட்டா நல்லது. கொண்டா நாய்க்குட்டியை நான் மடியில வச்சுக்கிறேன். நீ அந்த புண்ணுல மருந்தை போட்டு விடு. இந்த மூடி வேற கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓபன் ஆயிடுச்சு. அப்படியே வைடி ஜனனி, நான் அதோ மருந்து அது கால்ல போடுறேன். ஆனா இந்த மருந்து அந்த புண்ணுல நிக்கவே மாட்டேங்குதே. என்ன பண்றது? சரி, இது நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னடி ஆனா, இது என்ன பேஸ்ட் போல எதைய கொண்டு தேய்ச்சிட்டு இருக்கு? இது என்னது? அதான் பவுடர். புண்ணுல நிக்கலடி, அதனால அதே பவுடரை கையில போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி இப்ப நான் தேய்ச்சிட்டு இருக்கேன்டி. நல்ல ஐடியா பண்ண அனு. அந்த மருந்து நல்லா வேலை செய்து போல இருக்கு. பாரு, தூங்கிருச்சு. அதை எழுப்பிடாம மெதுவா கட்டி விடுடி. சரிடி ஜனனி. என்னங்க பிள்ளைங்களா, சந்தேகம் கேட்க டீச்சர் வீட்டுக்கு போறேன்னு போனீங்க. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? படிக்கல ஆக மொத்தம்